நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். எதிர்மறை எண்ணம் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுதா? எண்ணங்கள் வெறும் கற்பனை அல்ல, எண்ணங்கள் நிஜமான பொருட்கள். அதுக்கு நிஜமாகவே உயிர் இருக்கா? இந்த குட்டி கதை மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் கதை சொல்வதன் மூலம் உங்களுடன் இணைந்திருப்பது பிரியா. இது மாரல் மேஜிக் தமிழ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ராதா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 2 பிள்ளைகள். அவள் கணவருடன் ஒரு அழகான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையும் தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள். இது எல்லாம் அந்த ஒரு நாள் வரும் வரை. ஆம், அவள் தலையில் இடி இறங்கியது போல் ஒரு செய்தி வந்தது. அவள் கணவர் ஆக்சிடென்டில் இறந்து விட்டார் என்று. அன்று முதல் வாழ்க்கை நரகம் என்று நினைக்க ஆரம்பித்தாள். எனக்கு எதுவும் தெரியாது, தன்னால் எதுவும் செய்ய முடியாது. இதுவரை நான் ஒரு பக்கத்தில் இருக்கும் கடைக்கு கூட தனியாக சென்றதில்லை. 2 குழந்தைகளை வைத்து நான் எப்படி தனியாக வாழப்போகிறேன் என்று தினமும் நினைத்து கொண்டு இருந்தாள். அவள் நினைத்தது போல் வாழ்க்கை ஒரு கருமேகம் சூழ்ந்தது போல் கருமையாக தொடங்கியது. வறுமை அவளை வாட்டி வதக்கியது. ஒரு நாள் ஒரு வயதான பாட்டி அவளை பார்த்து சொன்னாள், உன் மனசு ஒரு நிலம் மாதிரி. நீ என்ன விதை போட்டியோ அதுவாகத்தான் வளரும். நீ கஷ்டம் என்று நினைத்தால் கஷ்டம்தான் வரும். நீ உன்னால் முடியும்னு நினைத்துப்பார், உன் வாழ்க்கை மாறும். அந்த நொடியே ராதா நன்கு யோசிக்க ஆரம்பித்தாள். தன் எண்ணங்களை மாற்றி தான் வலிமையானவள். என்னால் தனியாக என் குழந்தைகளை வளர்க்க முடியும். அவர்களுக்கு நன்கு படிப்பு, சாப்பாடு என்று அனைத்தையும் சிறப்பாக தர முடியும். என்னால் என் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் முடியும் என்று நினைக்க ஆரம்பித்து மெல்ல மெல்ல முயற்சி செய்து வேலையும் கிடைத்தது. வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அப்போதுதான் அந்த பாட்டி சொன்ன வார்த்தைகளை எண்ணி பார்த்தாள். என் வாழ்க்கையை மாற்றியது சூழ்நிலை அல்ல, என் எண்ணம்தான். எண்ணங்கள் வெறும் கற்பனை அல்ல, எண்ணங்கள் நிஜமான பொருட்கள். அதுக்கு நிஜமாகவே உயிர் இருக்கு. நாம் நேர்மறையாக எண்ணங்களை வளர்த்து கொண்டால் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை அடியோடு ஒழித்துவிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணி நாம் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இது போன்ற கதைகளுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye.